புரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. அப்புறம் என்ன சக்தி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப சந்தோஷமான சூழ்நிலை வந்துருச்சு. இனிமே நீ வேற எங்கேயுமே தங்கியிருக்க தேவையில்லை. ருத்ராம்மா வீட்டுக்கு போறதுதான் சரி. வாமா, வந்து கார்ல ஏறு, நானே கூட்டிட்டு போறேன். ஐயா இல்லைங்க ஐயா, நான் அங்க வரல. ஏமா அங்க வரமாட்டேன்னு சொல்ற? அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து தங்கு, வா போலாம். நான் வரலங்க ஐயா. நான் ஏற்கனவே ஒரு முறை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன், அப்பவும் இதே தான் சொன்னேன், இப்பவும் இதே தான் சொல்றேன். இங்க பாருமா, உனக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுத்து உன்னை ஆதரிக்கிறதுக்காக ஒரு பக்கம் ருத்ராவும் இன்னொரு பக்கம் நானும் இருக்கிறப்ப நீ எதுக்குமா இவ்வளவு பிடிவாதமா தெருவில் இருக்கிற குப்பையை அள்ளிக்கிட்டோம் வேற எங்கேயோ தங்கிக்கிட்டும் இருக்கணும்? அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவை என்னமா இருக்கு? சொல்லுமா சக்தி. அது நீ எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறத பார்த்து என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என் சொந்த பொண்ணே என் சொல் பேச்சு கேட்காம கஷ்டத்தை வலிஞ்சு ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இங்க பாரு சக்தி, ஒண்ணு நீ உன் முதலாளி அம்மா வீட்டுல இருக்கணும், அப்படி இல்லைன்னா என் வீட்டுல வந்து தங்கி இருக்கணும். இந்த ரெண்டு இடத்துல உனக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க தங்கிக்கலாம். நீ வேற எங்கேயும் தங்குறத என்னால அனுமதிக்க முடியாது. உனக்கு எங்க விருப்பம் இருக்குன்னு சொல்லு. ஐயா, நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்போ நான் இருக்கிற மனநிலைமைக்கு இப்ப நான் தங்கி இருக்கிற இடம் தான் சரியா இருக்கும். நான் அவங்க கூடயே இருந்து அப்படியே குப்பாலேயே பொழைச்சுக்கிறேன். என்னால யார் சந்தோஷமும் நிம்மதியும் கெட வேண்டாம்னு நினைக்கிறேன். உன்னால யாருக்கு இங்க நிம்மதியும் சந்தோஷமா கெட்டு போச்சுன்னு எனக்கு புரியல. நீ சொந்தமா வேலை பார்த்து பொழைக்கணும்னு தானே நினைக்கிற? வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பாரு, அங்கேயே தங்கிக்க. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் அவங்க கூடயே போயிடுறேங்க ஐயா, என்னை விட்டுருங்க. அப்போ உன் முடிவை நீ மாத்திக்க மாட்ட, அப்படித்தானே? சக்தி, நீ மனசளவுல காயப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுது. அதுக்காக நீ இப்ப கஷ்டப்படுற வாழ்க்கைய என்னால ஏத்துக்க முடியாது. அது உனக்கு பாதுகாப்பும் கிடையாது. நீ என் கூட வந்துதான் ஆகணும். உன்னை எப்படி என் கூட வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரு. சரிம்மா, இனிமே நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நீ போய் குப்பாலேயே பழிச்சுக்க. அத பத்தி எனக்கு என்ன கவலை? நீ உன் இஷ்டப்படியே செய். நான் உன்னை என் பொண்ணா நினைச்சேன், ஆனா நீ என்ன ஒரு அண்ணியனா பாக்குற. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, உன் இஷ்டம். இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயா, ஐயா என்னங்க ஆச்சு? ஐயா என்னங்க ஆச்சு? உட்காருங்க. ஐயா என்னாச்சுங்க ஐயா? என்னாச்சு? கார்ல இன்னல இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ இருங்க ஐயா, நான் எடுத்துட்டு வரேன். ஐயா ஐயா இந்தாங்க ஐயா, இந்தாங்க. ஐயா இப்ப எப்படிங்க ஐயா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. இன்னலர் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா.
சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க கொஞ்ச நேரம் உள்ள வந்து உட்காருங்க ஐயா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எங்கேயோ தங்கி இருக்கல, அங்கேயே போயிருமா, நான் போய்க்கிறேன். ஐயோ ஐயா, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க ஐயா அங்க போக முடியும்? என்னை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நீ போ, நான் எப்படியாவது சமாளிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவேம்மா. நீ போ. ஐயோ, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் வருவேன். ஐயோ, சொன்ன கேளுமா, என்ன ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வருவ, அதுக்கப்புறம் என்ன அப்படியே விட்டுட்டு நீ கிளம்பி போயிடுவ. அப்புறம் எனக்கு அதுவே பெரிய வேதனையா இருக்கும். நீ என் கூட அங்கேயே தங்குற மாதிரி இருந்தா கூட வா, இல்லனா நீ இப்படியே போயிடு. சரிங்க ஐயா, நான் உங்க ரெஸ்டாரண்ட்லயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். வாங்க போலாம். உன்னை பாதுகாக்க என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு. அத்தை, அத்தை, வா அனிதா. நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியும் அத்தை. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அத்தை. ஆமா அனிதா, இனிமே இந்த வீட்ல சக்தின்னு ஒருத்தியால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது முடிஞ்சு போச்சு. நீ நிம்மதியா இருக்கலாம். அத்தை, அந்த சக்தி வீட்டை விட்டு போயிட்டா, இனிமே அவளால தொல்லை இல்லைன்னு அப்படியே விட்டுற முடியாது. அவ எனக்கு கொடுத்த வழிய என்னால ஆயுசு முழுக்க மறக்க முடியாது. எங்க இருந்தோ வயிற்று பொழப்புக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாவ என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அவ எனக்கு கொடுத்த வழிய அவ 10 மடங்கு அனுபவிக்கணும். அவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த அனிதாவுக்கு செஞ்ச துரோகத்துக்காக வருத்தப்படணும். அவளை தேடி புடிச்சு தண்டனை கொடுக்கணும் அத்தை. அனி, நீ சொல்லும் போதே என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்ற வார்த்தையிலே இவ்ளோ வலி இருக்குன்னா அதை அனுபவிச்ச உனக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். நம்ம வீட்ல நடந்த மாதிரி சக்தியை இன்னொரு ருத்ரா கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பெருமைப்படுத்துற மாதிரி சத்தியமா வேற எங்கேயுமே நடக்காத. அதனால சக்தி வெளியில போய் கண்டிப்பா எங்கேயாவது கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. அதனால அவளை தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அனிதா. இதெல்லாம் ஈஸியா நடக்கும். சந்தர்ப்பம் வரும்போது நானே அதை நடத்தி வைக்கிறேன். அத்தை, அந்த சக்தி திரும்பவும் மம்மி கிட்ட ஏதாவது சிம்பத்திய கிரியேட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது டிராமா பண்ணுவா. அனிதா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அத்தை, ஒருவேளை அம்மா அவளை திரும்பவும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவளை 10 மடங்கு வலிய அனுபவிக்க வைப்பேன். அனிதா, ஒருவேளை ருத்ரா சக்தியை தேடினாலும் அந்த விஷயம் அவளுக்கு தெரியவே போறதில்ல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துரு. அனிதா, ருத்ரா மட்டும் இல்ல, ருத்ராவோட சேர்ந்து சிவாவும் சக்தி இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் கூட்டிட்டு வரணும்னு வேலை செஞ்சிட்டு இருக்கான். மூச்சுக்கு 300 தடவை சக்தி சக்தின்னு தான் பேசுறான். ஆனா அந்த சக்தியோட மூச்சு காத்து கூட இனி இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உறுதியா இருக்கேன். அதை செய்யறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அனிதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல ருத்ர ஆசை நடக்காது. இந்த இந்துவோட ஆசை தான் நடக்கும், நடந்தாகணும். ஓகே, உங்களை எல்லாம் நான் இங்க எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த பொண்ணை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கத்தான். இவங்க பேர் சக்தி. இன்னையிலிருந்து நம்ம ரெஸ்டாரண்டோட சீஃப் குக்கா இவங்களை நான் அப்பாயிண்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே
இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சரியா? ஓகே சார். கண்டிப்பா சார், சப்போர்ட்டா இருப்போம் சார். குட். என்ன சக்தி, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கய்யா. தங்க இடம் இல்லாம ரோட்ல இருந்தவளை கூட்டிட்டு வந்து இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறீங்க. இதெல்லாம் நிஜமா கனவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இங்க பாரு சக்தி, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் நம்புறதுனாலதான் உனக்கு எடுத்த உடனே இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். ஒரு சீஃப் குக்கா உன்னோட வேலையை சிறப்பா செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நான் எப்படி சமைப்பேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை வச்சு இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப தகுதியானவங்களுக்கு தகுதியான நேரத்துல என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும் சக்தி. இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு. நிர்மல் சார். போய் செஃப் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வா. ஓகே சார். இந்தாங்க சார். சக்தி, இந்தம்மா இதை போட்டுக்கோ. ஐயா, உங்க கையால நீங்களே மாட்டி விடுங்க. அதுதான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. இனிமே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்குமா? உன் மனசுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா இருப்ப. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஓகே சார். சார், ஒரு நிமிஷம். சொல்லு சதீஷ். இல்ல சார், இவ்வளவு நாளா சீப் குக்கா நான் தானே இருந்தேன். இப்போ திடீர்னு இந்த பொண்ணை என் பொறுப்பு கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் நான் என்ன சார் பண்றது? சதீஷ், இது சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். உன்னை நம்ம ஊட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். இங்க பாரு, அங்க உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான ஆள் இருந்தா தான் சரியா இருக்கும். 2 நாள் இங்க இருந்து சக்தியை கைட் பண்ணு, அப்புறம் நீ அங்க போயிரு. சரியா? சார், என்ன சார் சொல்றீங்க? நான் ஊட்டிக்கு போகணுமா? ஆமா. அது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்னால அங்க போக முடியாது சார். பசங்க 2 பேரும் இங்க படிச்சிட்டு இருக்காங்க சார். இப்ப எப்படி சார் போறது? நான் இப்ப போனேன்னா என் பசங்களோட படிப்பு கெட்டு போயிடும் சார். வேணும்னா அந்த பொண்ணு அங்க அனுப்பி வச்சிருங்க சார். நோ நோ நோ. இல்ல சதீஷ், ஒரு பொண்ணை எப்படி அங்க தனியா அனுப்ப முடியும்? அவங்கள என் பொண்ணு மாதிரி பக்கத்திலே வச்சு பாத்துக்கிறதுக்கு தான் நான் இங்க கூட்டு வந்திருக்கேன். சக்தி இங்கதான் இருப்பா, அவளை அங்க அனுப்ப முடியாது. சார், தயவு செஞ்சு என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஐயா, அவர் சொல்றதையும் பார்க்கும்போது பாவமா இருக்கு. அவர் இங்கேயே வேலை செய்யட்டும் ஐயா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணும்னா ஊட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். இல்லம்மா, உன்னை அங்க அனுப்பிட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ இங்கதான் இருக்கணும். சரி சதீஷ், உன் விருப்பப்படியே நீ இங்க இருந்து வேலையை பார். ஆனா சீஃப் குக் போஸ்ட சக்திக்கு கொடுத்ததுதான். அதை என்னால மாத்திக்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர கஸ்டமருக்கு
சக்தி மூலமா வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி ஒரு டேஸ்ட்டை மட்டும் கொடுத்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே பெருமை. அதனால சக்தி என்ன சொல்றாளோ அவ சொல்றபடியே சமையல் வேலையை பாருங்க. ஓகே? சரிங்க சார். ஆ. நீங்க பெரிய மனசு பண்ணி நான் இங்க இருக்கிறத ஒத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். சார் எனக்கு அதுவா போதும் சார். சதீஷ் அண்ணா, சொல்லுமா தங்கச்சி. உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேனேன்னு உங்களுக்கு எதுவும் என் மேல வருத்தம் இல்லையே? சேச்சே, எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம சாரு சொன்ன மாதிரி நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு நான் அப்படியே சமைக்கிறேன். செஃப், 3 ஸ்பெஷல் தோசை ஆர்டர் வந்திருக்கு. இதோ உடனே போட்டு தரேன். சத்தி, நீ அந்த வேலை செய்யக்கூடாதுமா. நீ சீப் குக்கு. ஆர்டர் வந்தா என்கிட்ட சொல்லு, நான் போட்டு தரேமா. எனக்கு யாருக்கும் ஆர்டர் போட்டு வேலை வாங்க தெரியாதுன்னு. நானே எல்லா வேலையும் செய்யணும், அதான் எனக்கு பிடிக்கும். சரிம்மா, உன் கையாலேயே போய் தோசை சுடு. தோசை நீ சுடுறியா? எப்படி சுடுறன்னு நானும் பாக்குறேன். நீ ஆரம்பி. சக்தி சூப்பர்மா. ஒரே நாள்ல என் இடத்துக்கு வந்துட்டல, இதை என்னால தாங்கிக்க முடியலடி. உனக்கு கீழே நான் வேலை செய்யறத நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. நான் 10 o'clock ஆஃபீஸ்க்கு வந்துருவேன். வந்து எல்லாத்துலயும் நான் சைன் பண்ணிடுறேன். ஓகே சிவா, போலாமா? போலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் ராஜமாணிக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க ராஜமாணிக்கம்? டீயா இல்ல காஃபியா? மலர்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம கிளப்போட 25வது வருஷ ஆண்டு விழாவை இந்த வருஷம் சிறப்பா கொண்டாடுறதுக்கு நம்ம கமிட்டியில முடிவெடுத்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களை மாதிரி முக்கியமான விவிஐபிங்களுக்கு 1 வீக் முன்னாடியே இன்விடேஷன் கொடுத்தா தானே அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் டைம் ஒதுக்கி ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியும். அதான் மேடம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே தான் ஃபங்க்ஷனா? ஆமாம் மேடம், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும். நீங்க இவ்ளோ மரியாதை கொடுத்து கூப்பிடுறப்ப அதை எப்படி நான் இக்னோர் பண்ணுவேன்? நிச்சயமா வரேன். தேங்க்யூ மேடம். மேடம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிளப் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறப்போ உங்க டாட்டரோட தானே கலந்துக்குவீங்க? ஆமா. அங்கதான் மேடம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, நம்ம கிளப்போட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்க டாக்டர் இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க.
எதுக்கு என் பொண்ணு அதுல கலந்துக்க கூடாது? அது ஏன்னு உங்களுக்கே தெரியுமே மேடம். உங்க பொண்ணு ஒரு பையனை கார் ஆக்சிடென்ட் பண்ணி அது சோஷியல் மீடியால பெரிய வைரல் ஆயிருச்சு. இந்த சூழ்நிலையில இவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அது நம்ம கிளப்போட டிக்னிட்டிக்கு சரியா இருக்காது மேடம். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இதை தான் ஃபீல் பண்றாங்க. அதான் இவங்களை வரவேணான்னு சொல்லி. என்ன ராஜமாணிக்கம் இது? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. என் பொண்ணு தான் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த ஃபங்க்ஷன்ல மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. உங்க டாட்டர் என்னதான் விடுதலையாயிருந்தாலும் உங்க பணபலத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி தான் இந்த கேஸையே நீங்க உடைச்சிங்கன்னு வெளியில பரவலா ஒரு பேச்சு இருக்கு மேடம். இந்த சிச்சுவேஷன்ல உங்க பொண்ணு கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த மினிஸ்டர் தான் உங்க கேஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு மீடியாக்காரங்க அது ஒரு பெரிய நியூஸா கொண்டு வந்துருவாங்களோன்னு மினிஸ்டரே சங்கடப்படுறாரு. அதான் மேடம் அவங்கள வரவேணான்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன இன்வைட் பண்ணாமே இருந்திருக்கலாம். என் டாட்டரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். இந்த ஃபங்க்ஷன்ல என் பொண்ணு கலந்துக்க கூடாதுன்னு நீங்க என்ன முடிவெடுக்கிறது? இப்ப நான் சொல்றேன், இனி என் வாழ்நாள்ல உங்க கிளப் நடத்துற எந்த ஃபங்க்ஷன்லயுமே நான் கலந்துக்க மாட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கலந்துக்கிட்டதுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீங்க போகலாம் ராஜமாணிக்கம். சாரி மேடம், கமிட்டி மெம்பர்ஸ் சொன்னதுனால தான். உங்க இன்விடேஷன் எடுத்துட்டு போங்க.